ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 59 அதிகாரம் 18 வசனம். ஐசையா சாப்டர் 59 verse 18. கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரிக்கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். We need to understand the Lord will reward according to our works. He will repay whatever we are supposed to get. That is what our Lord God. He is a just God. He will do justice to his children. So we need to always wait upon the Lord for him to do justice for us. You don't need to worry about your enemies, what they are doing against you and against your ministry. Because the Lord is a God who is the master of our ministry. He is the one who is our master. We are his children. He will not just keep quiet when somebody is doing wrong against God's people and God's ministry. So we always have to wait upon the Lord to do justice for us. He will repay to those people, those who are doing all evil things against God's people. கர்த்தருடைய பிள்ளைகளே, மொர்தெகாய்க்கு விரோதமாக ஆமான் பல துன்மார்க்கமான காரியங்களை செய்து யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் கர்த்தரோ மொர்தெகாயை பாதுகாக்கும்படிக்கு அந்த ஆமானுடைய துஷ்ட கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுத்தார். When you see in the book of Esther, we see Haman was working against God's people. Finally, what happened? Haman was hung in the tree. The people of God were saved. The same way, God will save you and your family. God will punish those people, those who are working against God's people. So keep waiting, believing and trusting God. He will do justice for you. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பகைஞருக்கு அவர் தீமைக்கு தீமை செய்கிற தேவன். தம்முடைய சத்துருக்களிடத்திலே உக்கிரத்தை சரி கட்டுவார். The more your enemies are furious, the Lord will be more furious than their furiousness. That is what our God. உக்கிரத்தை சரி கட்டுவார். உங்கள் பகைஞருக்கு தக்க பலனை அவர் கொடுப்பார். He will repay your enemies for the deeds what they are doing. So don't worry. God is with you. God is a just God. God is a righteous God. He will do good things for you and for your ministry and for your family. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் பகைஞருக்கு கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிற தேவன், சத்துருக்களுடைய உக்கிரத்திற்கு நீர் சரி கட்டுகிற தேவன், நீர் எங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுப்பீர் என்று விசுவாசித்து உம்மை நம்பி இருக்கிறோம். உம்மை நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். நீர் எங்களுக்கு நியாயம் செய்யும், எங்களுக்கு நீர் நன்மை செய்யும். நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உமக்காக வாழ தேவனே எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு எங்களை அகற்றி போடும். நாங்கள் உமக்கு பிரியமான வழியிலே நடக்க, உமக்கு பிரியமான பிள்ளைகளோடு வாழ தேவரீர் எங்களுக்கு உதவி செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.